எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈஸியாக வீட்லேயே எப்படி ரெட் வெல்வெட் கேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் எப்போ புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கேக்குக்கு பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த பட்டரை வந்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்துட்டு அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேங்க. பட்டர் வந்துட்டு ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அதாவது சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் ப்ராப்பராக மிக்ஸ் ஆகும். இப்போ இது கூட 1/2 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 கப்பு மைதா எடுத்திருக்கேங்க, அதனால 1/2 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணுறேன். நீங்கள் 2 கப்பு மைதா எடுத்திங்கன்னா 1 கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த சர்க்கரை அண்ட் பட்டர் ரெண்டுமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இந்த பட்டரை வந்துட்டு கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒயிட்டிஷாக டர்ன் ஆகும். அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கேக் நல்லா சாஃப்டாகவும் நல்லா டென்ஸாகவும் வரும். இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு அப்ராக்ஸாக ஒரு 2 to 3 மினிட்ஸ் எடுக்குங்க. பாருங்கள், பட்டர் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் 2 கப்பு மைதா எடுத்திங்கன்னா 2 முட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா இதே மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. பாருங்கள், முட்டை சேர்த்து நல்லா பீட் பண்ணியாச்சு. நான் வந்துட்டு ஃபுட் கலரை 2 டேபிள் ஸ்பூன் பால் கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்துட்டு லிக்விட் ஃபுட் கலரும் யூஸ் பண்ணலாங்க, அப்படி இல்லைன்னா பவுடர் ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எது அவைலபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது கூட நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப்பு மைதா மாவு ஆட் பண்ணுறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ஆட் பண்ணுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர். இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் லம்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாதுங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ கொஞ்சம் திக்காகிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இப்போ பால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், பேட்டர் வந்துட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நான் வந்துட்டு ஃபுட் கலர் ரொம்ப கம்மியாக தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் பிரைட் கலர் வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஃபுட் கலர் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெடியாக இருக்கிற பேட்டரை வந்து நம்ம ஒரு கேக் டின்னுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நான் ஆல்ரெடி கேக் டின்னுக்கு வந்துட்டு எல்லா சைடும் பட்டர் க்ரீஸ் பண்ணி கீழே வந்துட்டு பட்டர் பேப்பர் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். டின்னில் ஆட் பண்ணியாச்சுங்க. இப்போ இது ஒரு 2 வாட்டி டேப் பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம வந்துட்டு இன்றைக்கி கேக்கு கடாயில் தான் பேக் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி இதை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 15 மினிட்ஸாக ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போது இதில் மூடி திறந்துட்டு நம்ம கேக் டின் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு மூடி போட்டுடலாங்க. இது வந்துட்டு 30 to 35 மினிட்ஸ் நல்லா வேகணும்.
இப்போது கேக் வேகிறதுக்குள்ளே விப்பிங் க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நான் வந்துட்டு பாருங்கள், இந்த அமுல் விப்பிங் க்ரீம் தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இது வந்துட்டு நான் 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது 250 ml நான் எடுத்து வச்சுருக்கேன், ஏன்னா இது 1 லிட்டர் பேக். அதுக்கப்புறம் அது கூட 1/4 கப் அளவுக்கு ஐசிங் சுகர் எடுத்து வச்சுருக்கேன், இல்லை பவுடர் சுகர் ஏதாவது எடுத்துக்கோங்க. அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இப்போது இது எல்லாத்தையும் வச்சு விப்பிங் க்ரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற க்ரீமை ஒரு கிளாஸ் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் வந்துட்டு விப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது வந்துட்டு ரொம்ப கோல்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்டிஃபான க்ரீம் கிடைக்கும், இல்லைன்னா ரொம்ப சாஃப்டாக வந்துடும், நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி இப்போ இதை ஒரு 5 to 6 minutes அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், க்ரீம் வந்துட்டு 6 to 7 minutes நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டிஃபாக வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு ஐசிங் சுகர் ஆட் பண்ணோம். இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இது இன்னொரு 5 minutes நல்லா பீட் பண்ணுங்க. பாருங்கள், க்ரீம் வந்துட்டு இன்னொரு 5 minutes பீட் பண்ணதுக்கப்புறமா இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இது இன்னொரு 2 minutes பீட் பண்ணால் போதுங்க. க்ரீம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வேறு ஒரு பாக்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம கேக் வந்துட்டு ஒரு 30 minutes நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கேக் வெந்திருக்கு. இது இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவை வச்சு உள்ளே குத்தி பார்த்தீங்கன்னா இது ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வெந்திருக்குன்னு அர்த்தங்க. இது வெந்துருச்சு. இது ஒரு 30 minutes இப்படி ஆறட்டும். பாருங்கள், கேக் வந்துட்டு ஒரு 30 minutes நல்லா ஆறிடுச்சு. இப்போது இது மேலே இருக்கிற டாப் லேயர் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த கேக்கை வந்துட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்கு க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். உள்ளெல்லாம் நீட்டாக ஃபில் பண்ணிக்கோங்க க்ரீமில். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக க்ரீம் போட்டதுக்கப்புறமா அது மேலே இன்னொரு லேயர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி. இப்போ இது மேலே க்ரீம் போட்டுக்கலாங்க. இப்போது இது எல்லா பக்கமும் நீட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இவ்வளோ ஸ்ப்ரெட் பண்ணால் போதும். பாருங்கள், இப்போ நம்ம ஆல்ரெடி டாப் லேயர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது கொஞ்சம் பவுடர் மாதிரி பண்ணி வச்சுருக்கு கேக்கு. அது இது மேலே சேர்த்துக்கலாம்.
பாருங்கள் க்ரீம் எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா கேக் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறோம். பாருங்கள் ரொம்ப சாஃப்டான ஃப்ளஃபியான ரெட் வெல்வெட் கேக் ரெடி ஆயிடுச்சு. வேறு ஒரு வீடியோவோட சந்திக்கலாங்க. வணக்கம். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வணக்கம். எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள்.